இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டைனிங்காகவும் சாப்பிட்லாம், டேக் அவுட் இருந்தாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கிறதுனால சிக்கன் பிரியாணி வந்து டேக் அவுட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, அதிர்ஷ்டன்றது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுவோம். இந்த கான்டெஸ்ட் தான் பார்த்தேன் நான் அந்த மெசேஜ்னா அப்படி பண்ணுவோம் தான். ஓ இது ரியலாக நம்ம அவன் பண்ணவே சொல்லிட்டு தான் ஜஸ்ட் உங்கள் கான்டெஸ்ட் வெரிஃபிகேஷன். ஆக்சுவலாக லாஸ்ட் இது வந்து நம்ம பண்ணலை, எம்டிப்பட்ட ஸ்டேட் வந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் போயிட்டாங்க, எல்லாமே பிஜி தானே ஊருக்கு. இல்லை நானே இல்லை தான் வந்து எப்படி நினைக்கிறீங்க? நான் சூப்பராக இதை நான் எது அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கேன். ரொம்ப இதனால் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய எஃபோர்ட் வரும். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கடையில் மீல்ஸ் நான் மஸ்ட் சொல்ல போனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சீரியஸாகவே மீல்ஸ் ஒர்த்து தான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் சீரியஸாக சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி சும்மாராக தான் வாங்க பார்த்தா ஆனால் உண்மையாக மீல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி சப்போர்ட் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும். தேங்க்யூ. இப்போ வந்தவர் வந்து நவநீத கிருஷ்ணன். அவரோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்க, அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பொதுவாகவே இது மாதிரியான கான்டெஸ்ட் எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடியது தான். டேஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. வாங்க கிரேவ் கார்னரில் வந்து சாப்பிட்டுட்டு 150க்கு மேலே வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா பில்லுக்கு பேக் சைடில் வந்து உங்கள் நேமு, கான்டாக்ட் நம்பர் போட்டிங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸு பில் வால்யூமை பொறுத்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ரியல்ன்றதை வந்து இந்த வீடியோ மூலிமா ப்ரூஃப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.